ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் லீகல் டேரிஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம் செலிப்ரேஷன் பார்க்க போகிறோம். ப்ளஸ் அது கூடவே பரணி தீபம் அன்னைக்கு நான் எந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சேன் அதையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரணி தீபம் அன்னைக்கு வீட்டில் ஆஸ் யூஷுவல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி விட்டுட்டேன். அப்போ தான் ஈவினிங் நல்லா லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து நம்ம கோலம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு ஃபஸ்ட்டு ஒர்க்காக இது முடிச்சிட்டேன். நான் பண்ணிகிட்டு இருக்கும் போதே மழை பயங்கரமாக பேஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நின்றுச்சு. அதுக்கப்புறம் இந்த பூஜை ஜாமானை எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இதுக்கு பரணி தீபம் முன்னாடினாலே ஃபோட்டோஸு சாமி ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் போட்டெல்லாம் வச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்த நாள் இதை வாஷ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டேன். நானும் ரெஃப்ரெஷ் ஆகி மெயின் டோரில் விநாயகர் தூதி போட்டு மஞ்சள் குங்குமம் வைப்பேன் எப்போவுமே. அதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அதை தான் வச்சிட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச நிலைவாசல் அலங்காரம் தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்கும், எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க, அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கேப்சர் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் அந்த மஞ்சளில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணி தான் அன்றைக்கும் நிலைவாசல் அலங்காரம் பண்ணியிருந்தேன். லைட்டாக மஞ்சள் தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் அலங்காரம் பண்ணிக்கலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிலைவாசல் அலங்காரம் அவ்வளோ மங்களகரமாக அவ்வளோ ஒரு தெய்வீக மனமாக இருந்தது. நான் வீடியோக்காகலாம் சொல்லலை, உண்மையாலுமே நான் அதை ஃபீல் பண்ணேன். அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு கோலம் போடுறது தான். சரி, கார்த்திகை மாதம் தீபம் வேறு, ஸோ அதனால் ரெண்டு சைடும் விளக்கு மாதிரி போட்டிருந்தேன், அகல் விளக்கு மாதிரி. அந்தந்த மந்த்துக்கு என்ன ஸ்பெஷலோ அது மாதிரி நம்ம வெளியவும் நம்ம அலங்காரம் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி டைமில் ஒர்க்லாம் அதிகமாக இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு டேவாக நாமளே இந்த ஒர்க்கை இப்படி எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யும் போது ஈஸியாக ஒர்க்கை ஃபினிஷ் ஆயிரும், நமக்கும் டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். ரெண்டு சைடும் பூ வச்சுட்டு தாயாரோட பாதம் அந்த அச்சு வச்சு வரைஞ்சிருந்தேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் டேலாம் இந்த மாதிரி தாயாரோட பாதம் நான் எப்போவுமே வரைவேன். இந்த ஒர்க்கை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போதே டிவியில் அண்ணாமலையார் பாடல்கள் போட்டு விட்டுட்டே தான் செஞ்சிட்ருந்தேன். அப்போ தான் ஒரு இன்னும் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒர்க்கு பண்ணுற டயர்டு தெரியாது, அந்த முழு ஈடுபாடும் அந்த கடவுள் மேலேயே இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு விட்டு பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பூஜை ஜாமானம் எல்லாம் போட்டு வச்சு எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாமிக்குமே எல்லாத்துக்கும் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு பரணி தீபத்துக்கு தேவையான விளக்குக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அதையும் ரெடி பண்ணிவிட்டு நிலைவாசலில் 2 விளக்கு வைக்கிறதுக்காக அதையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நெய் விட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு யானை பிளிர்னதுனாவே மரியாதை செலுத்துகிற மாதிரி தான். ஸோ அதை நான் அந்த தீபத்துக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி 2 சைடும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பலகையில் அந்த தீபம் ஏற்றிருந்தேன். இதெல்லாம் கட்டாயம் பண்ணணும்னு இல்லை, எனக்கு இதெல்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தேன். எப்பயும் போல் நம்ம வீட்டில் ஏற்றுற தீபம்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலில் 2 தீபம் ஏற்றணும்னு இருந்தால அதை வீட்டுக்குள்ளே ஏற்றி வெளியே கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் பரணி தீபம் ஃபுல்லாக ஏற்றிடலாம். இப்படி தான் நான் அன்றைக்கி பரணி தீபம்
ஏற்றி அன்னைக்கு வந்து சாமி கும்பிட்டுருந்தேன். அவ்வளோ ஒரு ஜெகஜோதியாக அவ்வளோ ஒரு தெய்வீக மனமாக இருந்தது. ரொம்பவே அந்த விளக்கு ஒளியில் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு அன்னைக்கு. இது நெக்ஸ்ட் டே கார்த்திகை தீபம். மார்னிங்கே வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டேன். வீட்டில் இருக்க ஒர்க்லாம் வந்து முடிச்சுட்டு தீபத்துக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வாங்கிட்டு வந்த விளக்குலாம் வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சுட்டு இருந்தேன். ஷார்ட்ஸு ரீல்ஸு இதெல்லாம் வந்து பார்த்துருந்ததில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த விளக்கு வந்து இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போடுற டைம் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம், அதாவது ஒரு நைட்டே வந்து போட்டு வச்சிட்டோம்னா அந்த விளக்கில் வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். அதுதான் வந்து அதை அப்சர்வ் பண்ணும்போது தான் அந்த பபிள்ஸ்லாம் வந்து வருது. அது இன்னும் நல்லா ஒரு ஊற விட்டோம்னா நமக்கு வந்து விளக்கும் வந்து எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி தீபமும் வந்து நல்லா நின்று எரியும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஆஃப்டர்நூன் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த மாதிரி பண்ண முடியல. நான் ஒரு 3 hours மட்டும்தான் வந்து தண்ணிக்குள்ளே வந்து போட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். அதையும் வந்து தண்ணியில் போட்டு வச்சுட்டு ஒரு 1 hour ட்ரை பண்ணிவிட்டு எல்லாம் வந்து தீபத்துக்கு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கார்த்திகை தீபம் அன்னைக்கு 27 விளக்கு வந்து ஏற்றணும். அந்த 27 விளக்கும் புதுசாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த 27 விளக்கு அப்படின்றது வந்து அந்த 27 நட்சத்திரத்தை வந்து குறிக்குது. ஸோ அதுக்காக நம்ம வந்து கண்டிப்பாக 27 விளக்கு ஏற்றணும். அதுக்கப்புறம் குத்து விளக்கு ரெடி பண்ணுறது எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்ருந்தேன். விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது வந்து இந்த டிப்ஸ் வந்து ஒரு ரீல்ஸில் வந்து பார்த்துருந்தேன். ஸோ இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தா இந்த பார்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை பார்க்காதவங்க வந்து இந்த மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஞ்சள் வந்து இந்த மாதிரி லிக்விடாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம விளக்கை வந்து லைட்டாக இப்படி டிப் பண்ணி எடுத்த போதும் சூப்பராக வந்து நல்லா ஒட்டிக்குது. அதே மாதிரி விளக்கு ஃபுல்லாக மஞ்சளாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இது பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அழகாக அந்த ஷேப் வந்து அப்படியே வருது இல்லை, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த மாதிரி பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு 10 விளக்கு இந்த மாதிரி மஞ்சளில் வந்து டிப் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த செகப்புன்னு சொல்லுவாங்கள்ல அதை வைக்கும் போது இன்னும் நல்லா மங்களகரமாக இருக்கும். இந்த குங்குமம் யூஸ் பண்ணுறதை விட நான் காட்டியிருக்கேன்ல அந்த செகப்பு கலரில் அதை வைக்கும் போது ரொம்ப மங்களகரமாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம எப்பயும் ஜஸ்ட் வைப்போம்ல 3 சைடு அந்த மாதிரி தான். பாருங்கள், அது ஃபுல்லாக மஞ்சளாக இருக்கும்போது இந்த 3 இடத்துல மட்டும் இந்த மாதிரி செகப்பாக தெரிகிறது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்கள் இதுக்கப்புறம் ஏதாவது சாமி கும்பிடும் போது விளக்கேற்றினாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம ஒட்டுக்காக வந்து ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 10-15 விளக்கு மஞ்சளில் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குங்குமம் வச்சோம்னா ஈஸியாக இருக்கும். ஒர்க்கும் வந்து சீக்கிரம் முடிஞ்சிடும். எல்லா விளக்கும் ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து கார்த்திகை தீபம் போது கற்கண்டு தீபம், உப்பு தீபம், வெற்றிலை தீபம் 3 ஏற்றுவேன். அதுக்காக இந்த பெரிய விளக்கும் ரெடி பண்ணியிருந்தேன். அதுவுமே இந்த மாதிரி தான் டிப் பண்ணேன். அதுவும் வந்து சூப்பராக நல்லா ஒட்டி அழகாக இருந்தது. எல்லா விளக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அதுவும் அந்த மஞ்சள் காஞ்ச பிறகு இன்னுமே பளிச்சுன்னு ரொம்ப அழகாக அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருந்தது. உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இந்த டிப்ஸை பார்த்து ஃபாலோவும் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்.
ஒருவேளை இந்த டிப்ஸ் தெரியாமல் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து வீட்டில் 2 விளக்கு ஏற்றினாலும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுவதற்கு எல்லாம் வந்து எண்ணெய் திரியெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒர்க்லாம் வந்து ஒரு நாளாக பிரிச்சனால ரொம்ப ஹரிபரியாகவே பண்ணல, ரொம்ப பொறுமையாக மெதுவாக பண்ணியிருந்தேன். அதே மாதிரி நம்ம திருவண்ணாமலை தீபம் ஏற்றினதுக்கப்புறம் தானே வீட்டில் ஏற்றுவோம். ஸோ அதை வந்து போட்டு விட்டுட்டே எல்லாம் அத்வி கவரு எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. நான் வந்து இங்கே எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நம்ம கார்த்திகை மைந்தன் முருகருக்கு வந்து விளக்கேற்றணும்னு சொல்லி சர்க்கோணம் கோலம் போட்டு அதுவுமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் வீட்டில் வந்து தீபம் ஏற்றுவேன். ஸோ அதை வந்து போட்டு விட்டுட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று சாமி கும்பிட்டுருந்தேன். அப்படியே கும்பிட்டு வேண்டிகிட்டு இருக்கும் போதே அந்த சாமி இதிலேருந்து சைடில் வந்து ஏதோ விழுந்துச்சு. பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அது ஏதோ எனக்கு மனசுக்கு நல்லா இருந்தது. உள்ளே வந்து எல்லாம் தீபம் ஏற்றதுக்கு எல்லா விளக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு திரி எண்ணெய் எல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போட வந்திருந்தேன். ஏன் இந்த கோலம் போடுறது வந்து ஃபைனலாக வச்சுருக்கேன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் குட்டீஸ்லாம் இருக்காங்க. வந்து கோலத்தை வந்து அப்பப்போ அழிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியாதுல்ல. அதனால் வந்துட்டு சரி ஃபைனலாக இந்த ஒர்க்கை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஃபைனலாக வந்து கோலம் போட்டிருந்தேன். ரெண்டு சைடும் குத்து விளக்கு நல்லா பெருசாக போட்டுட்டு குட்டியாக வந்து ஒரு பூக்கோலம் வந்து போட்டிருந்தேன். நாங்கள் 4th ஃப்ளோரில் இருக்கனால நல்லா பயங்கரமாக காற்றடிக்கும். விளக்கு எப்படி எரியுமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் வந்து போட்டிருந்தேன். கண்டிப்பாக குத்து விளக்கு வந்து வைக்க முடியாது. ஸோ அதனால் குத்து விளக்கு மாதிரி கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது போட்டிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த குத்து விளக்கு பூக்கு. அவ்வளோ ஒரு அமைப்பாக இருந்தது நிலைவாசலே. அதுக்கப்புறம் பூவெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பார்க்கும்போது இப்படி தான் இருந்தது. இன்றைக்கும் தாயாரோட பாதம் வரைஞ்சி 2 சைடு யானை பிள்ளிடுற மாதிரி அவங்களுக்கு மரியாதை செலுத்துகிற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் குத்து விளக்கு பூவு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மங்களகரமாகவும் அவ்வளோ ஒரு அமைப்பாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விளக்குக்கு வந்து அடியில் வந்து எண்ணெய் லீக் ஆகாமல் இருக்க இல்லை வந்து அடி இந்த மாதிரி வாழையில வச்சு விளக்கேற்றது ரொம்ப நல்லது. ஸோ அதை தான் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். கட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணது கரெக்டாக இருந்தது. திருவண்ணாமலையிலையும் தீபம் ஏற்றிட்டாங்க. நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போயிட்டு நான் விளக்கேற்றிருந்தேன். திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றினதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம ஏற்றுற விளக்கு வீட்டுக்குள்ளே ஏற்றுறது விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அண்ணாமலையாருக்காக 2 புது விளக்கு வீட்டுக்குள்ளேயே ஏற்றிடணும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து நிலைவாசலில் ஏற்றுறதுக்காக விளக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தீப ஒளினாவே தனி அழகில்ல, ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் நீங்களும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நிலைவாசலில் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். நான் கோலம் போடும்போது அவ்வளோ காற்றடிச்சுது. ஆனால் விளக்கு வைக்கும்போது காற்று அடித்தும் ஒரு 5 to 10 நிமிஷம் இருக்கும், நல்லாவே விளக்கு எரிஞ்சுது. அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ஆனால் கோலம் போடும்போது வச்சோன்னா அணைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டே தான் பண்ணிகிட்ருந்தேன். பட் வந்து நல்லாவே எரிஞ்சுது. ஏன்னா அந்தளவுக்கு காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருந்தாவே தெரியும் பாருங்கள், அப்படியே அந்த ஒளி வந்து அப்படியே ஆடிட்டே இருக்கும், அந்தளவுக்கு காற்று.
அதுக்கப்புறம் அந்த சரி நமக்கு எப்படியோ உள்ளே போய் நம்ம விளக்கேற்றிருக்கும் போது இங்கே அணைஞ்சிருச்சுன்னு என்ன பண்ணுறதுன்ட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் 3 சேர்த்து வச்சுட்டேன். அப்படியே விளக்கெலாம் வச்சு பார்க்கும்போது நிலைவாசல் அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கார்த்திகை மைந்தனுக்கு வந்து விளக்கேற்றிட்டேன். இந்த வாழை இலை வச்சு ஏற்றது இன்னும் சிறப்பு. இன்னும் வெற்றிலை, நம்ம எப்பயுமே வந்து முருகருக்கு வெற்றிலை வச்சு ஏற்றலாம். நான் வந்து அன்றைக்கி வாழை இலை வச்சு இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். இன்னும் வந்து செம்பருத்தியோட இலையெல்லாம் வந்து வச்சியும் விளக்கேற்றலாம், அதுவும் ரொம்ப நல்லது. இந்த அண்ணாமலையார் தீபம் இது வந்துட்டு நான் ஒரு இதில் தான் வந்து பார்த்துருந்தேன், ரீல்ஸில். அது பார்த்ததுமே எனக்கு மனசுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிடுச்சு. நாமளும் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி தீபம் ஏற்றணும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுச்சு. ஸோ அதை வந்து பண்ணியிருந்தேன். வீட்டில் இருக்க நான், அவர், அப்புறம் அத்விக் எல்லாரும் வந்து குடும்பமாக வந்து விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து விளக்கேற்றிருந்தோம். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. எனக்கு அந்த இடத்த விட்டு வரவே மனசு இல்லை, அந்த அளவுக்கு அமைப்பாக அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக விளக்கேற்றி பார்க்கும்போது நமக்கு திருவண்ணாமலை அந்த கோவிலுக்கு போனால் எந்த அளவுக்கு மனசுக்கு இதாக இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து உங்களுக்கும் மனசுக்கு வந்து பண்ணணும்னு கண்டிப்பாக தோணுச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். அந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா வேண்டிட்டு கற்கண்டு, உப்பு, வெற்றிலை தீபம் வந்து ஏற்றிருந்தேன். இது வந்து தொழிலுக்கு, குடும்ப வளர்ச்சிக்கு, அதுக்கப்புறம் படிப்புக்கு, குழந்தைங்க படிப்புக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதை வந்து நான் எப்பவுமே பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதை வந்து பண்ணிகிட்ருந்தேன். அதே மாதிரி இந்த கோபுரத்துக்கு முன்னாடி ஏற்றும் போது எனக்கு அப்படியே அந்த சிவனோட அருள் வந்து கிடைச்ச மாதிரியே இருந்தது. அப்படியே நம்ம திருவண்ணாமலையில் பாருங்கள், அந்த கோபுரம் வந்து பெயிண்டிங்கில் இருக்காது, வெள்ளையாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம அந்த வெள்ளை கோலப்படியில் அப்படியே போட்டு அந்த விளக்கேற்றும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 சைடும் குத்து விளக்கேற்றிட்டு இதெல்லாம் கற்கண்டு தீபம், உப்பு, வெற்றிலை தீபம்லாம் அப்படியே வச்சு ஒட்டுக்கா பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக வந்து நான் விளக்கெலாம் வச்சிட்ருந்தேன். ஏன்னா வெளியே தான் நிறையா வைக்க முடியாது, ஏன்னா காற்றடிக்கும். ஸோ அதனால் உள்ளே வந்து நிறைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூம்லேயுமே ஒன்று வச்சுருந்தேன். அதே மாதிரி இங்கே நான் அந்த வீடியோவில் திருவண்ணாமலை தீபம் ஏற்றும் போதே அதில் வந்து ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். அவரும் வந்து சொல்லியிருந்தார், வீடு ஃபுல்லாக வைங்க, மெயினாக பெட்ரூம், கிச்சன் எல்லா ரூம்லேயுமே வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்தியாக வந்து அத்விக், அவர், நான் எல்லாம் நின்று சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் வந்து சாம்பிராணி வந்து போட்டிருந்தோம். கோபுரத்துக்கு வந்து நல்ல சாம்பிராணி தீபம் எல்லாம் காட்டி சாமி கும்பிட்டுருந்தோம். வீடு ஃபுல்லாகவும் சாம்பிராணி போட்டு மன திருப்தியாக வந்து எங்கள் கார்த்திகை தீபம் வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.